தப்பிச்சிட்டேன் இந்த ஸ்டாக் கிட்ட இருந்து. ஒரு 2-3 நாளாகவே இந்த சுபெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை வாங்கு, இது வந்து 50 ரூபாய்க்கு மேலே போயிடுவான், 60 ரூபாவை ரீச் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் இன்னைக்கு அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை இறக்கி விட்டாங்க, நான் வாங்கலை. இப்போ 30 ரூபாயிலிருந்து இங்கே பாருங்க 45 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு திருப்பி இன்னைக்கு இறக்கி விட்டாங்க. ஏன்டா இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னா, இதோடைய Q3 ரிசல்ட் வந்திருக்கு. இந்த Q3 ரிசல்ட் தான் இதோட அடிக்கான காரணம். இந்த Q3 ரிசல்ட் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, லாபமே பண்ணவே இல்லை, நஷ்டம். இந்த நஷ்டத்தின் காரணமாக தான் இன்னைக்கு 8% இறக்கியிருக்காங்க. இங்கே பாருங்க 4 கோடி ரூபா நஷ்டம். இவன் என்னைக்கு லாபம் பண்ணுறானோ அப்போ போய் இந்த கம்பெனியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது நியூஸ் வந்திருக்கு, இவனுங்களுக்கு ஏதாவது ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா மட்டும் இவனை போய் பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது தான் தோணுது.